வணக்கம் நண்பா. அறிவோம் பல நிகழ்ச்சிக்காக நான் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹைப்பர்லூப். ஹைப்பர்லூப்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் நமக்கு அவசியம்ட்டு பார்ப்போம். இப்போ எல்லா இடத்துலயும் ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கன்ஜஸ்டா இருக்குது. என்னதான் மெட்ரோ வந்தாலும் வந்து அது சஃபிஷியண்டா இல்லை. அதுக்கு வர பிரசாதமா தான் வந்திருக்குது இந்த ஹைப்பர்லூப். நம்ம இந்த செக்மெண்ட்ல ஹைப்பர்லூப்னா என்ன, எப்போ இதை ஆரம்பிச்சாங்க, அது என்ன மாதிரியான கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது, இந்தியாவில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இப்போது கரண்ட்ல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஹைப்பர்லூப் ஹைஸ்பீட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை எலான் மஸ்க் 2011 வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இதனுடைய வேகம்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து 1200 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றாங்க. இதை ரீசெண்டா 2020 அமெரிக்காவில் வெர்ஜின் ஹைப்பர்லூப் என்ற கம்பெனி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. என்னப்பா நீங்க ஹைப்பர்லூப் ட்ரெயின் ஆனது ரொம்ப வேகமா போகும்னு சொல்றீங்க, அப்போ சேஃப்டி எப்படி இருக்கும்? கரெக்ட், எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் தான். அதுக்கு தான் நம்ம ஆளுங்க ஒரு சூப்பரான டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் ஒரு டியூபுக்குள்ள வந்து ரன் ஆகும், அதுவும் லோ ப்ரெஷர் டியூப். அது மட்டும் இல்லாம இதனுடைய வீல் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டு மேல ரன் ஆகிறதுனால ஃப்ரிக்ஷன் ஆனது கம்மியாக்கப்பட்டு இதனுடைய வேகம் வந்து அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த ட்ரெயின் ஆனது 1200 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து போகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டியூபுக்கு மேலேயே சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து சோலார் எனர்ஜியின் மூலமாக இந்த ட்ரெயினை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல கான்செப்டா இருக்குல்ல. இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி இந்தியாவில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹைப்பர்லூப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எங்க வரப்போகுது தெரியுமா? எஸ், மும்பை டு புனே, அதுவும் 130 கிலோமீட்டர். இந்த 130 கிலோமீட்டரையும் 25 மினிட்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா 2018 நம்ம மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு MOU ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டுடைய அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆனது 30,000 கோடின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 இருந்து 1500 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் ஆனது எப்போ ஆப்ரேஷனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2027 அல்லது 2028ன்னு சொல்றாங்க. இதே மாதிரியான ப்ராஜெக்ட் இந்தியாவில் வேற எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வரைக்கும், அப்புறம் டெல்லியில இருந்து சண்டிகர் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ரீசெண்டா நம்ம IIT மெட்ராஸ்ல இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்லூப் ட்ராக்குக்கான டெஸ்ட் ட்ராக் போட்டு டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பியான நியூஸ்ல. ஓகே கைஸ், இதை மாதிரியான வேறொரு இன்ஃபர்மேட்டிவ் நியூஸோட I will meet you on the next segment. Bye bye.